ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் என்னுடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒன்றல்ல இரண்டல்ல முழுதாக 10 வரங்களை வாரி வழங்கவே இன்று உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். இன்று இந்த 10 வரங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான வரங்களே. இன்றே இப்போதே நிறைவாக பெற்றுக்கொள். ஏனென்றால் இந்த 10 வரங்களையும் நீ பெற்றுக்கொள்ள இந்த நாளே உகந்த நாள். இந்த அப்பாவின் பிள்ளைகளுக்கு நான் முதலாவதாக வழங்க இருக்கும் வரம் என்னவென்று தெரியுமா? நேர்மறையாக சிந்திக்கும் நிறைவான மனம். நீ எப்போது அப்பா அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே உன்னுடைய மனதை நான் சுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அதனால் இனி எப்போதும் நீ நேர்மறையாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பாய். இரண்டாவதாக ஆரோக்கியம் நிறைந்த நோயற்ற வாழ்வினை பெறுவாய். மூன்றாவதாக இன்பம் நிறைந்த இல்லமும் அதில் அன்பான உன்னுடைய மனதிற்கு உகந்த உறவுகளையும் பெறுவாய். நான்காவதாக எல்லாவற்றையும் அன்பு செய்யும் மனம். இந்த அப்பாவின் பக்தராகிவிட்டாலே இந்த பேரன்பு மனம் உனக்கு பரிசாக வழங்கப்படும். எதிர்பார்க்காமல் உதவும் உயர்ந்த குணமும் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத நிலையும் நிச்சயம் பெறுவாய். ஐந்தாவதாக நல்லதை மட்டும் நினைக்கும் நேர்மறையான நபர்களின் நட்பு கிடைக்கத் தொடங்கும். ஆறாவதாக செய்யும் செயலை விழிப்புணர்வோடு செய்யும் நிதானம் வரும். ஏழாவதாக நீ என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல குழப்பங்களற்ற தெளிவான மனநிலையை அடைவாய். எட்டாவதாக இவ்வுலகில் பலருக்கும் எட்டாத வரம் என்றும் எல்லோருக்கும் எட்ட வேண்டும் என்று நினைக்கும் வரம் ஒன்றையும் பெறப்போகின்றாய். அது எல்லோர் முன்பும் தலை நிமிர்ந்து வாழும் வாழ்க்கையை உயர்வாய் பெறுவாய். யாருக்கும் எதற்காகவும் தலை குனியும் நிலை என் பிள்ளையான உனக்கு வராது. 9வது வரமாக நல்லது மற்றும் கெட்டதை பகுத்தறியும் மனநிலையை பெறுவாய். யார் நல்லவர்கள் யார் வேஷக்காரர்கள் என்பதை மெல்ல மெல்ல உனக்கு நான் உணர்த்துவேன். மனிதர்களை அவர்களின் மனம் பார்த்து பழக சுதாரித்துக் கொள்வாய். கடைசியாக 10வது வரமாக மகிழ்ச்சி நிறைந்த நாட்களையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையையும் பெறுவாய். குறையற்ற நிறைவான வாழ்க்கையை நித்தியமாக அடைவாய். இந்த 10 வரங்களையும் நிறைவாக பெற்று கொண்ட பின் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதற்கு எதுவும் இருக்காது. இதற்கு மேலும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். இத்தனை வரங்களையும் நீ எப்போது என்னுடைய ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டாயோ, உன்னுடைய நாவினால் எப்போது என்னுடைய நாமத்தை உச்சரித்து விட்டாயோ, என்று என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ, அப்போதே இந்த 10 வரங்களையும் உனக்காக நான் சேகரித்து வைத்து விட்டேன். இந்த வரங்களையெல்லாம் விரைவில் பெறுவதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள். அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள். எப்படியாயினும் இத்தனை வரங்களையும் நீ பெற்றே வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே.